நீர்நிலைகள் பாதுகாப்பு தன்னார்வ குழு, அந்த குழுவினுடைய தலைவர் நான் தான். என் பேர் தமிழ்ச்செல்வன் செல்வராஜ். நாங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் தொப்பம்பட்டியில் நான் குடியிருக்கிறேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது என்னோடய வீடு. இதில் பாருங்கள் எப்படியெல்லாம் வந்து செடி வளர்க்கணும் அப்படிங்கிறதையும் வச்சுருக்கேன். இது வந்து இஞ்சி, இது வந்து மிளகா செடி, இது வந்து கடலை, இது கடலை. இப்போ இது வந்து செடி வகைகள் இப்போ வச்சுருக்கோம். இப்போ மரக்கன்றுகள் நடுறதுக்கு ஒரு திட்டமிட்டிருக்கான். எப்படி கேட்டீங்கன்னா, பாலித்தீன் இல்லாமல் மக்கும் தன்மை உடைய ஒரு தேங்காய் இதை வந்து எடுத்துருக்கோம். இது வந்து மண், இந்த மண்ணில் இப்படி போட்டுக்கிட்டோம்னா நம்ம விதை, இது புங்க விதை, ஏற்கனவே புங்க விதை எடுத்து வச்சுருக்கோம். இந்த புங்க விதை இப்படி வச்சுட்டோம்னா இந்த புங்க விதையில் புங்க மரம் வந்து வருவதற்கு ஒரு எளிதாக இருக்கும். ஏன் வந்து பாலித்தீன் நாங்கள் தவிர்க்கிறோம்னா, அது வந்து மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரானது. அதனால் வந்து நம்ம அதை கூட வந்து பாலித்தீனை யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி சில ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு கண்டு ரெடி, சரிங்களா? அடுத்து இதில் இருக்கிற மண் போட்டிருக்கோம், மண் விதையும் போட்டிருக்கான், இதுவும் ரெடி. அப்போ 2 கண்டு ஆயிடுச்சா? இதுலேயும் ஏற்கனவே மண் போட்டால் விதையும் போட்டிருக்கான். இப்போ இந்த இதில் பூரா செதறி கிடக்குது இந்த மட்டை. இப்போ இதையே நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், மண் கொஞ்சம் போடணும். மண் போடாமல் போட்டோம்னாலும் சுத்தப்பட்டு வராது. அதெல்லாம் மண்ணை போட்டிருக்கான். இப்போ இந்த நல்ல விதையை ஒன்று போட்டிருக்கான். இப்போ இதை ரெண்டையும் அப்படியே ஒன்று சேர்த்து இப்போ இதையும் நம்ம ஒரு கண்டு நடுறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ வந்து நம்ம இது கண்டு முளைச்சி வந்தோடனே ஒரு புங்க கண்டு உருவாயிடும். அப்போ வந்து நீர்நிலை பகுதிகளில் மரக்கன்று நட்டு வைக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த பிளானிங் பண்ணுறோம். இப்போ அப்போதைக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம தெரிச்சு வந்தோம்னா இதில் முளைச்சி வந்துடும், மரக்கன்று வந்துடும். இப்போ வந்து நாங்கள் வந்து கிராமங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலை, அதாவது குளம், குட்டை, ஏரி, கம்மாய், இந்த மாதிரி இடங்களில் பார்த்து தான் நாங்கள் மரக்கன்று வேறு நட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் குழுவில் வந்து மொத்தம் 60-70 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கூட இந்த வேலை தான். நான் தயார் பண்ணுறது, அவங்கள வர வச்சு இந்த நிகழ்ச்சி நடத்துறது, இதுதாங்க. ஏன்னா நம்ம வந்து இயற்கையை நேசிக்கிறோம். இயற்கை வந்து வளரணும். இயற்கைகள் நல்லா இருந்தால் தான் நாம் எல்லோரும் நல்ல ஆக்சிஜனை பெற முடியும். ஆக்சிஜன் பெற்றால் தான் நமக்கு வந்து உயிர் வாழ்வதற்கு ரொம்ப தேவையானது வந்து மரக்கன்று தான். எனவே ஒவ்வொரு இளைஞர்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணணும். இதை யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. யாராவது நட்டு வச்ச மரத்தில் போய் நிழலில் போய் இருந்துக்கிறாங்க. அப்படிலாம் இருக்காமல் கொஞ்சம் நமக்கு வந்து பொதுநலம் கொஞ்சம் தேவை, சுயநலம் தேவையில்லை, பொதுநலமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒரு பதிவாக போடுறோம். இதனால் வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு லாபம் கிடையாது, எதுவும் கிடையாது. எங்களுக்கு வந்து இயற்கை மீது பற்று. இது வந்து பல்வேறு ஆளுகளுக்கு இது மாதிரி ஒரு செய்தியாக சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த பதிவை பதிவீடு பண்ணுறோம். எனவே நன்றி.